வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே பிடிங்கிட்டீங்களாடா, எதுவுமே இல்லையாடா அப்படின்ற நிலமையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது பிக் பாஸ் கிட்டே இருந்து. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஒரு ட்ரை வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. எல்லாரும் ஒரே யூனிஃபார்மில் இருக்காங்க. அந்த எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜெயிச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணிப்பு. ஸோ இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே பிடிங்கிட்டார். லைக் ஈவன் ஒரு குண்டூசி கூட யாருக்குமே உள்ளே இல்லை. ஒன்லி அந்த யூனிஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்றத வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தார். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து வின் பண்ணி ஜெயிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. இப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த வாரத்துக்கான மளிகை சாமான்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. பட் இது வந்து 1 வீக்குக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1 வீக்குக்கு இது பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது தான். பட் இப்போதைக்கு இது தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய தேவைப்படுது, நிறைய வேணும் அப்படின்னா உங்களுக்கு வைக்கப்படுற டாஸ்கில் நீங்கள் வந்து வின் பண்ணி அதை ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா ஓகே, நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சூப்பராக பண்ணி அந்த என்ன சொல்கிறது, லக்ஸரி பட்ஜெட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ லெட்ஸ் சி என்னென்ன விஷயங்கள் இந்த வாரம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு செட்டில்டாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் திரைகள் மூடப்பட்டதுன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. திரையை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே உப்பு சர்க்கரை முதற்கொண்டு எல்லாமே வலிச்சுன்னு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கிராசரிஸ் வந்தது ஓரளவுக்கு ஓகே, மேனேஜபிள். யாரும் வந்து இனிமேல் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எல்லோரும் தூங்கிடலாம். ஓப்பன் மைக்கையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரவை கஞ்சி சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து தூங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரை டாஸ்க் வந்து எந்தளவுக்கு இவங்களை இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது ஒவ்வொருத்தரோட கேமில் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.